அகத்தியர் யோகம் உடல் மனம் ஆன்மா ஒன்றாகும் பாதை. இந்த யோகம் என்பது மனித வாழ்க்கையின் மிக ஆழமான தத்துவ ரகசியங்களைக் கூறும் ஒரு தெய்வீக பயணம் ஆகும். அகத்தியர் யோகத்தின் மூலம் மனிதன் தன் உடலை, தன் மனதை, தன் ஆன்மாவை ஒரே ஒளியாக மாற்றும் வழியில் செல்கின்றான். இந்த பாதையில் உடல் ஒரு கோயிலாகும், மனம் அந்த கோயிலின் குருவாகும், ஆன்மா அந்த கோயிலின் இறைவனாகும். அகத்திய முனிவர் கூறிய யோக மரபு எளிதில் புரியக் கூடியது அல்ல. அது ஒரு சுய அனுபவம். அது ஒரு ஆழமான உள் ஒளியின் விழிப்பு. அந்த ஒளி வெளிச்சத்தை வெளியில் தேடாமல் உள்ளே திரும்பிக் காண வேண்டும் என்கிறார். அகத்தியர் யோகம் மனிதனை முழுமையாக புரிந்து கொள்ள வைக்கும் ஒரு உள் பயணம் ஆகும். இந்த யோகம் உடலின் ஒவ்வொரு நரம்பும், சுவாசத்தின் ஒவ்வொரு அதிர்வும், மனத்தின் ஒவ்வொரு எண்ணமும், ஆன்மாவின் ஒவ்வொரு துளியையும் இணைக்கும் ஒரு புனித பாலம் போன்று செயல்படுகிறது. முதலில் உடலின் சுத்தி அவசியம். யோகத்தின் தொடக்கம் உடலில் இருந்துதான் ஆரம்பிக்க வேண்டும். அகத்தியர் கூறுகிறார், உடல் என்பது பரமத்தின் பிரதிபலிப்பு ஆகும். உடல் சுத்தமானால் மனம் தெளிவாகும், மனம் தெளிவானால் ஆன்மா வெளிப்படும். எனவே யோகத்தின் முதல் படி தாபம், சுத்தம், நீதி எனும் மூன்றின் அடிப்படையில் உள்ளது. உடலை சுத்தமாக வைத்தல் என்பதற்கு வெளிப்புறமும் உள்புறமும் சமமான கவனம் தேவை. உடல் ஒரு கருவி, அது ஆன்மாவின் தங்குமிடம். அதை பராமரிக்காமல் ஆன்மீகத்தை அடைய முடியாது. உடலின் ஒவ்வொரு மூச்சும் ஒரு மந்திரம் போல பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். அகத்தியர் யோகத்தில் மூச்சின் சக்தி முக்கியமானது. சுவாசம் என்பது உயிரின் இயக்கம். அதனை சரியாக கட்டுப்படுத்தும் போது உயிர் சக்தி உடலின் ஒவ்வொரு புள்ளிக்கும் பரவத் தொடங்கும். அது மனத்தின் அலைகளை அமைதியாக்கும். மனம் அமைதியானால் ஆன்மாவின் ஒளி வெளிப்படும். அகத்தியர் யோகத்தின் இரண்டாம் படி மனத்தின் ஒழுங்கு. மனம் ஒரு காற்று போலது. அது அடக்கப்படாது, ஆனால் வழி நடத்தலாம். மனதை அடக்குவதல்ல அகத்தியர் கூறிய முறை. மனதை ஒழுங்குபடுத்துவது, மனதை ஒரு கருவியாக பயன்படுத்துவது, அதனை ஒரு எஜமானனாக அல்ல ஒரு பணியாளனாக மாற்றுவது. மனம் எண்ணங்களின் ஆற்றல் மையம் ஆகும். அந்த எண்ணங்கள் தூய்மையாக இருந்தால் ஆன்மா வெளிச்சம் பெறும். அகத்தியர் யோகத்தில் மனத்தின் தூய்மை முக்கியம். அதற்காக தியானம் அவசியம். தியானம் என்பது எண்ணங்களை நிறுத்துவது அல்ல, எண்ணங்களின் ஊற்றை நிதானமாக கவனிப்பது, அதில் ஒரு ஒளியை காண்பது. தியானத்தின் வழி மனம் அமைதியடையும். அந்த அமைதி ஒரு வெற்றிடமல்ல, அது ஆன்மா வெளிப்படுமிடம். அகத்தியர் யோகத்தின் மூன்றாம் படி ஆன்மாவின் விழிப்பு. ஆன்மா உடலில் குடியிருக்கும் ஒளி. அதனை உணர்வதே யோகத்தின் நெஞ்சம். ஆன்மா தனித்தது அல்ல, அது பரம ஒளியின் பாகம். அந்த ஒளியை உணர்ந்தாலே மனிதன் தன்னை தாண்டி பிரபஞ்சத்துடன் ஒன்றாக மாறுகிறான். அகத்தியர் யோகம் இந்த ஒன்றிணைப்பின் பாதை. ஆன்மாவை வெளிச்சமாக மாற்றும் ஒரு உள் விளக்காகும். அது வெளி உலகத்தின் இருளை ஒழிக்காது, உள் இருளை அகற்றும். யோகத்தின் முடிவில் மனிதன் யாருமல்ல என்று உணர்கிறான். அவன் தன்னையே முழு பிரபஞ்சமாக உணர்கிறான். இதுவே அகத்தியர் யோகத்தின் இறுதிநிலை. இந்த பாதையில் பயணிப்பவன் தன்னை ஆராய வேண்டும். உடல் எப்படி செயல்படுகிறது, மனம் எப்படி சுழல்கிறது, ஆன்மா எங்கே தங்குகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அகத்தியர் யோகம் கூறுகிறது, ஒவ்வொரு நிமிடமும் ஒரு தியானம், ஒவ்வொரு மூச்சும் ஒரு பிரார்த்தனை, ஒவ்வொரு செயலும் ஒரு தவம் ஆகஸ்ட் வேண்டும். வாழ்க்கை தானே ஒரு யாகம். அதில் உணர்ச்சிகள் அர்ப்பணமாக வேண்டும். கோபம், பொறாமை, ஆசை, பயம் இவை எல்லாம் அகங்காரத்தின் நிழல்கள். அவற்றை ஒளியாக மாற்றும் போதுதான் ஆன்மா வெளிப்படும். அகத்தியர் யோகத்தில் கூறப்படும் உள்நாதம் என்றொரு தெய்வீக ஒலி உள்ளது. அது உள்ளே பிறக்கிறது. அதனை கேட்பது தியானத்தின் ஒரு நிலை. நாதம் என்றால் ஒளி, ஒளி என்றால் சத்து. அந்த சத்தத்தின் வழியே மனம் அமைதியாக ஆன்மா விழிப்படைகிறது. யோகத்தின் நாதம் உடல் முழுவதும் பரவும் ஒரு அதிர்வாகும். அதை உணரும்போது மனிதன் உயிரோடு இருந்தும் இறை ஒளியில் கலந்து விடுகிறான். அகத்தியர் யோகம் இதை உயிர் ஒளி சங்கமம் என்று கூறுகிறது. அகத்தியர் யோகத்தின் அறிவு, மந்திரம், மூச்சு, நாதம், தியானம் ஆகிய 4 தூண்களில் நிற்கிறது. மந்திரம் ஒளியின் சக்தி, மூச்சு உயிரின் இயக்கம், நாதம் ஆன்மாவின் அதிர்வு, தியானம் பரம ஒளியின் வெளிப்பாடு. இவை ஒன்றாக சேர்ந்தால் உடல், மனம், ஆன்மா மூன்றும் ஒன்றாகும். இதுவே அகத்தியர் யோகத்தின் இலக்கு. இப்போது யோகத்தின் அனுபவத்தை நாம் ஆழமாக பார்ப்போம். ஒரு யோகி தன் மூச்சை கவனிக்கும்போது அவன் உயிரை உணர்கிறான். அந்த உணர்வு மனதை அமைதியாக்குகிறது. அந்த அமைதி ஆன்மாவை வெளிச்சமாக்குகிறது. அந்த வெளிச்சம் அவனை தன்னை தாண்டிய நிலைக்கு எடுத்து செல்கிறது. இதுவே யோகத்தின் தொடக்கம் இல்லை, முடிவும் இல்லை. இது ஒரு தொடர்ந்த நதி போல பாயும் பாதை ஆகும். அகத்தியர் யோகம் கூறுகிறது,
உன் உடலில் 9 துவாரங்கள் உள்ளன. அந்த துவாரங்கள் வழியே உயிர் சக்தி பாய்கிறது. அவற்றை சரியான வழியில் வழிநடத்தும்போது தெய்வீக சக்தி எழுகிறது. அந்த சக்திதான் குண்டலினி சக்தி. அதனை எழுப்புவது அகத்தியர் யோகத்தின் ரகசியம். குண்டலினி எழுந்தால் உயிர் ஒளி ஆன்மாவுடன் கலக்கிறது. அந்த சங்கமம்தான் சமாதி. மனிதன் தன் உடல் ஒரு தெய்வீக மையம் என்பதை உணர்ந்தால் அவன் வெளியில் இறையை தேடமாட்டான். அகத்தியர் யோகம் சொல்கிறது, நீயே தெய்வம், உன் உள்ளே பரமம் உள்ளது. உன் மூச்சில் உயிர் ஒளி, உன் எண்ணங்களில் பிரபஞ்சம், உன் இதயத்தில் அகண்டம். அந்த உணர்வை அடைய யோக பாதையில் பயணம் செய்ய வேண்டும். அகத்தியர் யோகத்தின் அடுத்த அடுக்கு உயிர் ஒளி என்ற தெய்வீக சக்தியின் விழிப்பாகும். இந்த உயிர் ஒளி என்பது குண்டலினி சக்தியின் உயிர் மூலம். அந்த சக்தி முதுகெலும்பின் அடிப்பகுதியில் நித்திரையில் உறங்கிக் கிடக்கிறது. அகத்தியர் யோகத்தில் அந்த உறங்கிய சக்தியை எழுப்புவது மிக நுண்ணிய வழிகளில் நிகழ்கிறது. மூச்சு நாதம், தியானம் மற்றும் உள்ளார்ந்த ஒளி கவனம் ஆகிய 4 கதவுகளின் வழியே அந்த சக்தி மேலே ஏறத் தொடங்குகிறது. சக்தி மேலே ஏறும்போது உடலின் ஒவ்வொரு சக்கரத்திலும் ஒரு அதிர்வும் ஒளியும் தோன்றும். அந்த ஒளி தெய்வீக ஒளி ஆகும். அதனை உணர்வது ஆன்மீக பிறவியாகும். உயிர் சக்தி மேலே செல்கையில் யோகி உடலில் ஒரு சலனம் உணர்வான். அது நெருப்பு போல எரியும், ஆனால் குளிர்ந்த ஒளியை தரும். அந்த ஒளி நரம்புகளின் வழியாக பாயும் சுவாசத்தின் அலைகளுடன் ஒத்திசைவு பெறும். இதுவே அகத்தியர் யோகத்தின் உடல் நாதம். அந்த நாதம் தெய்வீக இசையைப் போல உள்ளே ஒலிக்கும். அதை கேட்கத் தொடங்கியவுடன் யோகி வெளி உலகத்திலிருந்து பிரிந்து உள் உலகில் விழுந்து விடுகிறான். அவன் அங்குள்ள ஒளிக்கடலில் மிதந்து கொண்டிருப்பதைப் போல உணர்கிறான். அந்த ஒளியில் அவன் மனம் கரைந்து விடுகிறது. மனம் கரைந்ததும் ஆன்மா மட்டுமே நிற்கிறது. அகத்தியர் யோகம் ஒரு அனுபவம். அது சொல்லப்பட முடியாது, அது மட்டும் உணரப்படலாம். அகத்தியர் கூறியுள்ளார், யோகி தன் மூச்சில் ஒளியை பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். மூச்சு வெளியில் போகும்போது ஒளி விரியும், மூச்சு உள்ளே வரும்போது ஒளி சுருங்கும். அந்த ஒளியின் விரிவும் சுருக்கமும் பிரபஞ்சத்தின் அதிர்வுடன் இணைந்திருக்கிறது. இதுவே உயிர் நாதம் ஆகும். யோகி இதனை உணரும்போது அவனது சுவாசம் தானாக அமைதியாகி விடுகிறது. மூச்சு மெதுவாக மெல்லிய ஒளியாக மாறுகிறது. அந்த ஒளி மனதை மறைத்து ஆன்மாவை வெளிச்சமாக்குகிறது. அகத்தியர் யோகத்தின் அடிப்படை விதி ஒன்றே, உடல் மனம் ஆன்மா ஒன்றாக செயல்பட வேண்டும். அவை மூன்றும் தனித்தனியாக இல்லை. உடல் மனம் ஆன்மா ஒன்றாக இணைந்தால் உயிர் ஒளி உச்சியில் மலர்கிறது. அந்த மலர்ச்சி யோகத்தின் சிகரம். அதில் யோகி தன் தனிமையை இழக்கிறான். அவன் பரம ஒளியோடு கலக்கிறான். அகத்தியர் இதனை சமாதி என்று குறிப்பிடுகிறார். ஆனால் சமாதி என்றால் உறக்கம் அல்ல, அது விழிப்பின் உச்சநிலை. அது உயிரின் முழு விழிப்பு. அவன் உடலிலும் ஒளி, அவன் மனத்திலும் ஒளி, அவன் ஆன்மாவிலும் ஒளி. அந்த ஒளி பரம ஒளியோடு இணையும் தருணமே யோகத்தின் பரிபூரண நிலை. அகத்தியர் யோகத்தில் அகங்காரம் என்பது மிக பெரிய தடையாக கூறப்படுகிறது. அகங்காரம் என்பது தனித்தன்மையின் நிழல். அது மனத்தின் சிறை. மனிதன் தன்னை உடலாகவும் எண்ணங்களாகவும் அடையாளப்படுத்திக் கொள்கிறான். அதுவே அகங்காரம். ஆனால் அகத்தியர் யோகத்தில் அந்த அடையாளம் கரைந்து விடுகிறது. யோகி தன்னை உயிராக அல்ல ஒளியாக உணர்கிறான். அவன் சொல்கிறான், நான் இல்லை, ஒளி மட்டுமே உள்ளது. அந்த ஒளிதான் எல்லாவற்றும். அதனை உணர்ந்தவுடன் யோகி சுதந்திரமாகிறான். அகத்தியர் யோகத்தின் ரகசியம் ஒளியும் ஒளியும் ஒன்றே என்பதுதான். ஒளி அதிர்வாக வெளிப்படும் ஒளி அதே அதிர்வின் வெளிப்பாடாகும். அந்த அதிர்வை உணரும்போது யோகி பிரபஞ்சத்தின் இதே துடிப்பை உணர்கிறான். அந்த துடிப்பே ஓம் என்ற நாதமாகும். அகத்தியர் யோகத்தில் ஓம் என்பது ஒளியின் தொடக்கம், அதே நேரத்தில் ஒளியின் முடிவும். அது உயிரின் மூச்சும் பிரபஞ்சத்தின் நித்திய ஒளியும் ஆகும். யோகி ஓம் நாதத்தில் தியானிக்கும் போது அவன் மூச்சு ஒளியாகி மனம் நாதமாகி ஆன்மா பரம்பொருளாகி விடுகிறது. அகத்தியர் யோகத்தின் வழி கடினம், ஆனால் இனிமை நிறைந்தது. அது சோதனைகளை அளிக்கும், ஆனால் அவை தன்னுடைய உள் ஒளியை வெளிக்கொணரும் வாய்ப்புகள். அந்த சோதனைகள் இல்லாமல் மனிதன் வளர முடியாது. அகத்திய சொல்கிறார், துன்பம் ஒரு ஆசிரியன் மகிழ்ச்சி, ஒரு மாணவன் துன்பத்தின் வழியே ஆன்மா ஒளி அடைகிறது. யோகி அதனை அஞ்ச மாட்டான். அவன் எல்லாவற்றையும் அனுபவமாக ஏற்றுக்கொள்கிறான். அதுவே அகத்தியர் யோகத்தின் உண்மையான தியானம். மனிதன் தன் உடலை தெய்வமாக பார்க்கத் தொடங்கும்போது அவன் தன் மனதை ஒரு ஆலய வாசலாக பார்க்கத் தொடங்குகிறான். மனம் திறந்தால் ஆன்மா வெளிப்படும். அந்த வெளிப்பாடு வெளி ஒளி அல்ல, உள் ஒளி. அது அவனது இதயத்தில் எழும் சூரியன். அந்த சூரியன் இரவை ஒழிக்கும். இருள் என்றால் அறியாமை,
அந்த அறியாமை மறைந்ததும் அறிவு வெளிப்படும். அந்த அறிவே யோகியின் விடுதலை. அகத்தியர் யோகத்தின் ஒவ்வொரு நிலையும் ஒரு ஒளி பந்தல் போல விரிகிறது. முதல் நிலை உடல் சுத்தி, இரண்டாம் நிலை மனம் நிதானம், மூன்றாம் நிலை ஆன்மா விழிப்பு, நான்காம் நிலை ஒளி சங்கமம், ஐந்தாம் நிலை பரமநிலை. யோகியின் பயணம் இந்த 5 படிகளையும் தாண்டி செல்லும். அவன் கடைசியில் எந்த வடிவத்திலும் தன்னை காண மாட்டான். அவன் எல்லா வடிவங்களிலும் தன்னை காண்பான். இதுவே அகத்தியர் யோகத்தின் அகண்ட அனுபவம். அகத்தியர் யோகத்தின் தத்துவம் கூறுகிறது, தெய்வம் வெளியில் இல்லை, அது உனக்குள் உள்ளது. நீ உன் மூச்சில் அதனை உணரலாம், நீ உன் எண்ணங்களில் அதனை காணலாம், நீ உன் நாதத்தில் அதனை கேட்கலாம், நீ உன் ஒளியில் அதனை அனுபவிக்கலாம். அந்த அனுபவம் ஒருநாள் உன் வாழ்க்கையையே ஒளியாக மாற்றும். அதற்காகத்தான் அகத்தியர் யோகம் ஒரு சாத்தியமான பாதை அல்ல, அது வாழ்வியல் இயல்பான நிலை. அகத்தியர் யோகத்தில் கூறப்படும் பஞ்சபூத தத்துவமும் இதனுடன் இணைக்கப்படுகிறது. நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம் என்ற 5 தத்துவங்களும் உடலில் உள்ளன. அவற்றை சமநிலைப்படுத்தும் போது உடல் மனம் ஆன்மா சமநிலை அடையும். நிலம் ஊர்தி, நீர் பாசம், தீ உற்சாகம், காற்று சிந்தனை, ஆகாயம் சுதந்திரம். இவை 5ம் சமமாக இருந்தால் யோகி முழுமை அடைகிறான். அகத்தியர் யோகத்தின் இறுதி நோக்கம் உயிரை பரம ஒளியோடு ஒன்றிணைப்பது. அந்த ஒன்றிணைவுதான் அகண்டம். யோகி தன் மூச்சை ஒளியாக மாற்றி, தன் மனதை நாதமாக மாற்றி, தன் ஆன்மாவை பரம்பொருளாக மாற்றுகிறான். இதுவே அகத்தியர் யோகத்தின் முழுமை. அது ஒரு மதமல்ல, அது ஒரு நிலை, அது ஒரு அனுபவம், அது ஒரு தெய்வீக ஓட்டம். அகத்தியர் யோகத்தின் குண்டலினி பயணம் என்பது மனிதனின் உள்ளே உறங்கிக் கிடக்கும் பரமசக்தியின் விழிப்பு. அந்த சக்தி அடிப்படை மையமான மூலாதார சக்கரத்தில் தங்கி இருக்கிறது. அகத்தியர் யோகத்தில் அந்த சக்தியை எழுப்பும் பயிற்சி மிகவும் புனிதமானது. அது எளிதாக விளக்க முடியாதது, ஆனால் உணர முடியும். அகத்திய சொல்கிறார், குண்டலினி சக்தி ஒரு பாம்பு போல் சுருண்டு கிடக்கிறது. அது 3 மடங்காக சுருண்டு நித்திரையில் இருக்கும். அவளை எழுப்பும் போது அவள் நிதானமாக எழுந்து முதுகெலும்பின் வழியே மேலே ஏறும். ஒவ்வொரு சக்கரத்திலும் அந்த சக்தி ஒளியை உருவாக்கும். அந்த ஒளி உடலின் ஒவ்வொரு புள்ளியையும் உயிர்ப்பிக்கும். அது உயிரின் ஒளி, அதே சமயம் ஆன்மாவின் ஒளி. அகத்தியர் யோகத்தின் முதன்மையான கருவி சுவாசம், மூச்சு. நமது உயிரின் இசை. அந்த இசையை சரியாக புரிந்து கொண்டால் யோகியின் பயணம் தொடங்குகிறது. மூச்சு வெளியில் போகும்போது பிரபஞ்சம் உள்நோக்கி நம்மை அழைக்கிறது. மூச்சு உள்ளே வரும்போது உயிர் ஒளி நம்முள் நிரம்புகிறது. மூச்சு நின்று நிற்கும் அந்த இடம்தான் யோகத்தின் நுண்ணிய ரகசியம். அந்த இடத்தில் காலம் நிற்கிறது, அந்த இடத்தில் மனம் அமைதியாகிறது, அந்த இடத்தில் ஆன்மா வெளிப்படும். அகத்திய சொல்கிறார், சுவாசத்தின் இடைவெளியில் தெய்வம் மறைந்து இருக்கிறது. அந்த இடைவெளியே உணர்ந்தால் யோகி பரம ஒளியே உணர்வான். மூச்சின் வழி குண்டலினி சக்தி எழும்பும்போது சுவாசத்தின் அதிர்வு மாற்றம் அடைகிறது. அவன் மூச்சு மெதுவாகி நிதானம் அடைகிறது. அவன் மூச்சு ஒளியாக மாறுகிறது. அந்த ஒளி மேலே செல்கிறது. ஒவ்வொரு சக்கரத்திலும் ஒரு ஒளி மலர் மலர்கிறது. மூலாதாரத்தில் நிலத்தின் சக்தி, சுவாதிஷ்டானத்தில் நீரின் சக்தி, மணிப்பூரகத்தில் தீயின் சக்தி, அநாஹதத்தில் காற்றின் சக்தி, விசுத்தியில் ஆகாயத்தின் சக்தி, அஜ்ஜாவில் ஞானத்தின் சக்தி, சஹசாரத்தில் பரம ஒளியின் சக்தி. இவை அனைத்தும் ஒன்றிணைந்த போது யோகி முழுமையாக விழித்துக் கொள்கிறான். அந்த விழிப்பு ஒரு கனவு அல்ல, அது ஒரு ஒளி நதியாகும். அந்த ஒளி அவன் உடலின் ஒவ்வொரு துளியிலும் பாயும். அகத்தியர் யோகத்தில் குண்டலினி எழும்போது யோகி பல அனுபவங்களை சந்திப்பான். சில நேரங்களில் உடல் நடுங்கும், சில நேரங்களில் உள் ஒலி கேட்கும், சில நேரங்களில் மனம் ஒரு பரந்த வெளி போல விரியும். இவை எல்லாம் சக்தியின் இயக்கத்தின் வெளிப்பாடுகள். யோகி அவற்றை அஞ்சாமல் கவனிக்க வேண்டும், அவற்றை கட்டுப்படுத்த முயலாமல் அனுபவிக்க வேண்டும். ஏனெனில் அவை தெய்வீக செயல்பாடுகள். அந்த அனுபவங்களின் வழியே மனம் தன்னை விட்டுவிடும், ஆன்மா தன் இயல்பை அடையும். அகத்தியர் கூறுகிறார், குண்டலினி எழும்பும்போது மூச்சு, மனம், எண்ணங்கள் அனைத்தும் ஒரு ரிதமில் இணையும். அந்த ரிதம் பிரபஞ்சத்தின் நாதம். அதனோடு யோகி ஒருமையாகிறான். அந்த ஒலியோடு அவன் மூச்சு கலந்து ஒரு நாதமாக மாறும். அந்த நாதம் அவனை ஆனந்தத்தின் கடலில் மூழ்கடிக்கும். அந்த ஆனந்தம் வெளியில் இருந்து வரும் மகிழ்ச்சி அல்ல, அது உள் ஒளியின் பூரண நிலை. அதில் துன்பம் மறைந்துவிடும், பயம் கரைந்துவிடும், ஆசை இல்லாமல் விடுதலை எழும். அகத்தியர் யோகத்தின் குண்டலினி தத்துவம் உடலை தாண்டி மனத்தையும் தாண்டி ஆன்மாவின் வெளிப்பாட்டை நோக்கிச் செல்கிறது. யோகி தன் உடலை ஒரு கருவியாக பார்க்க வேண்டும். அந்த கருவியை பரிசுத்தமாக்கினால் சக்தி அதில் பாயும். மனம்
அதை வழிநடத்தும் ஆன்மா, அதனை வெளிச்சமாக்கும். இதுவே யோகத்தின் 3 அடுக்கு அனுபவம். உடல் பயிற்சி, மனம், தியானம், ஆன்மா விழிப்பு. இந்த மூன்றும் சேர்ந்தால் யோகி பரம ஒளியை அடைகிறான். அகத்தியர் யோகத்தின் இரகசியமான வழிகளில் ஒன்று நாத யோகம், அதாவது ஒலியின் வழியே ஆன்மாவை விழிப்பது. மனிதன் ஒரு நாதம் உடலாகவே உள்ளது. ஒவ்வொரு நரம்பும் ஒரு இசை, ஒவ்வொரு மூச்சும் ஒரு தாளம், ஒவ்வொரு சிந்தனையும் ஒரு அலை. அவற்றை ஒத்திசைக்க கற்றுக்கொண்டால் யோகி உள்ளே ஓங்கும் பரமநாதத்தை கேட்கத் தொடங்குவான். அந்த நாதம் ஒலிக்கும் போது வெளி ஒலிகள் அனைத்தும் மறைந்துவிடும். அந்த நாதம்தான் ஓம். அந்த ஓம் ஒலிக்கும் போது அவன் பரமத்துடன் கலக்கிறான். அந்த நாதம் ஒரு ஒலி அல்ல, அது ஒரு ஒளி. அதில் உயிரின் சக்தி, நிம்மதி, சாந்தி அனைத்தும் ஒன்றாக கலந்திருக்கிறது. அகத்தியர் யோகத்தில் புண்டலினி எழுச்சி கடைசியில் சஹஸ்ரார சக்கரத்தில் மலர்கிறது. அது தலை மண்டையில் 1000 இதழ் கொண்ட தாமரை. அந்த தாமரை மலரும்போது ஒளி பாய்ந்தழும். அது சுத்தமான ஆனந்தத்தின் வெளிப்பாடு. யோகி அந்த ஒளியில் கரைந்து விடுகிறான். அந்த கரைதல் அழிவு அல்ல, அது ஒன்றிணைவு. அவன் பரம ஒளியோடு கலக்கிறான். அவன் தன்னை பிரித்தறிய முடியாது. அவன்தான் ஒளி, அவன்தான் நாதம், அவன்தான் உயிர், அவன்தான் பரம்பொருள். அகத்தியர் யோகத்தின் பாதையில் தன் மூச்சை அறிந்தவன் தன்னை அறிந்தவனாகிறான். தன்னை அறிந்தவன் உலகை அறிந்தவனாகிறான். உலகை அறிந்தவன் தெய்வத்தையே அறிந்தவனாகிறான். இதுவே யோகத்தின் மூல ரகசியம். உன் மூச்சில் தெய்வம், உன் இதயத்தில் ஒளி, உன் மனதில் பிரபஞ்சம், உன் உடலில் சக்தி. அந்த நான்கும் ஒன்றான போது நீயே அகண்டம் ஆகிறாய். அகத்தியர் யோகியின் வாழ்க்கை மிகவும் எளிமையானது. அவன் பெருமை பேச மாட்டான். அவன் வெளி உலகத்தை வெல்ல முயலமாட்டான். அவன் உள் உலகத்தை வெளிச்சமாக்கும். அவன் ஒவ்வொரு நாளும் ஒரு தியானமாக்குகிறான். அவன் உணவையும் தியானமாக உண்கிறான். அவன் மூச்சையும் மந்திரமாக ஆக்குகிறான். அவன் உறக்கத்தையும் விழிப்பாக மாற்றுகிறான். அவன் யோகி, அவன் சந்நியாசி. அவன் சாதாரணனாக தோன்றினாலும் அவன் உள் ஒளியில் தெய்வமாக இருக்கிறான். அகத்தியர் யோகம் இதைச் சொல்லுகிறது. நீயே பிரபஞ்சம். நீ உன் மூச்சை அறிந்தால், உன் ஒளியை உணர்ந்தால், உன் நாதத்தை கேட்டு உன் ஆன்மாவை விழிப்பித்தால் உன் எல்லைகள் கரையும். நீ அகண்டம் ஆகுவாய். நீ எங்கும் இருப்பாய். உன் ஒளி எல்லாவற்றிலும் கலந்திருக்கும். இதுவே அகத்தியர் யோகத்தின் இறுதிநிலை. அகத்தியர் யோகத்தின் நாத யோகம் என்பது ஒலியின் வழியே ஆன்மாவை உணரும் மிக நுண்ணிய அறிவு. இந்த நாதம் வெளியில் கேட்கப்படும் இசை அல்ல, அது உள்ளே பிறக்கும் தெய்வீக அதிர்வு. அகத்தியர் கூறுகிறார், பிரபஞ்சம் தோன்றியதின் தொடக்கம் நாதம்தான். அந்த நாதம்தான் ஓம். அந்த ஓம் ஒலியிலிருந்து ஒளி தோன்றியது. அந்த ஒளியிலிருந்து உயிர் தோன்றியது. அந்த உயிரிலிருந்து மனம் உருவானது. அந்த மனத்திலிருந்து உலகம் வெளிப்பட்டது. எனவே ஒலி, ஒளி, உயிர், மனம், உலகம் அனைத்தும் ஒன்றே. அதில் வேறுபாடு இல்லை. நாத யோகம் அந்த ஒன்றிணைவை உணர வைக்கும் புனித பாதை ஆகும். ஒரு யோகி நாத யோகத்தை பயிலும்போது அவன் தன் மூச்சை ஒலியாக உணர்கிறான். ஒவ்வொரு மூச்சும் ஒரு மெல்லிய நாதத்தை உண்டாக்கும். அந்த நாதம் ஆரம்பத்தில் மெல்லியதாக இருக்கும், பின்னர் அது ஆழமான அதிர்வாக மாறும். அந்த அதிர்வை யோகி தன் இதயத்தின் மையத்தில் உணர்கிறான். அந்த அதிர்வில் அவன் மனம் கரைந்து விடுகிறது. அந்த கரைதல் ஒரு மயக்கம் அல்ல, அது ஒரு விழிப்பு. அந்த விழிப்பில் அவன் தன் உடலை மறந்து ஒளியாக மாறுகிறான். அந்த ஒளி நாதமாக மாறுகிறது. அந்த நாதம் ஆன்மாவாக மாறுகிறது. இதுவே அகத்தியர் யோகத்தின் உள் சங்கீதம். அகத்தியர் யோகம் கூறுகிறது, ஒவ்வொரு உயிரும் ஒரு நாதம், ஒவ்வொரு உயிரும் ஒரு இசை. அந்த இசை தெய்வீக ரீதியில் பாய்கிறது. ஆனால் மனிதன் அதைக் கேட்கவில்லை. ஏனெனில் அவன் மனம் வெளி ஒலிகளால் மூடப்பட்டுள்ளது. தியானத்தின் மூலம் அவன் மனத்தை அமைதியாக்கும் போது அந்த நாதம் வெளிப்படும். அந்த நாதம் கேட்கும்போது அவன் வெளி உலகத்திலிருந்து விலகி உள் உலகத்தில் விழுந்து விடுகிறான். அந்த உள் உலகத்தில் ஒளியும் நாதமும் ஒன்றாக மிதக்கும். அந்த மிதப்போ யோகியின் ஆனந்தம். அகத்தியர் யோகத்தில் நாத யோகத்தின் நிலைகள் 7 என கூறப்படுகிறது. முதலில் கேட்கப்படும் நாதம் மணியின் ஒலி போன்றது. அடுத்து கடலின் சத்தம் போல் இருக்கும். 3வது நிலை ஓங்கும் ஓசை போல ஒலிக்கும். 4வது நிலை மெல்லிய காற்றின் இசை. 5வது நிலை பறவைகளின் குரல் போல் இருக்கும். 6வது நிலை தபத்தின் தாளம் போலும். 7வது நிலை எல்லா ஒலிகளும் ஒன்றாக கலந்து ஓம் எனும் ஒளி நாதமாக மாறும். அந்த 7வது நிலைதான் யோகியின் பரிபூரண அனுபவம். அந்த நிலையிலே அவன் உடல், மனம், ஆன்மா, பிரபஞ்சம் அனைத்தும் ஒன்றாக கலக்கின்றன. அகத்தியர் யோகத்தின் நாதம் வெளிக்குரல் அல்ல, அது உள்குரல். அந்த குரல் பிரபஞ்சத்தின் இதய துடிப்பு.
அந்த இதய துடிப்பை கேட்கும்போது யோகி தன் இதய துடிப்பை அதனுடன் இணைத்து விடுகிறான். அவன் மூச்சு அந்த துடிப்போடு ஒத்திசைவாகிறது. அவன் உடல் அந்த அதிர்வில் ஒளியாகிறது. அவன் மனம் அந்த ஒளியில் கரைந்து விடுகிறது. அவன் ஆன்மா அந்த ஒளியில் விரிவடைகிறது. இதுவே யோகியின் உள் ஒளி அனுபவம். அகத்தியர் யோகம் நமக்கு சொல்லுவது, நாதம் ஒளியாகும், ஒளி உயிராகும், உயிர் தெய்வமாகும். எனவே ஒளியை உணர்ந்தால் நீ ஒளியை காண்பாய், ஒளியை உணர்ந்தால் நீ உயிரை உணர்வாய், உயிரை உணர்ந்தால் நீ தெய்வத்தை அடைவாய். இதுவே அகத்தியர் யோகத்தின் மூல தத்துவம். ஒளி ஒளி உயிர் என்ற மூன்றின் சங்கமம்தான் பிரபஞ்சத்தின் மூச்சு. நாத யோகத்தின் வழியில் பயணிக்கும் யோகி ஆரம்பத்தில் வெளி ஒலிகளைத் தாண்ட முடியாமல் போராடுவான். மனம் பல்வேறு எண்ணங்களால் சுழலும். ஆனால் அவன் தொடர்ந்து தியானித்தால் அந்த சுழற்சி மெதுவாக மங்கும். எண்ணங்கள் மெதுவாக நாதத்தில் கரையத் தொடங்கும். அந்த நேரத்தில் அவன் மனம் ஒரு வெளிப்படையான கண்ணாடியாக மாறும். அதில் அவன் தன் ஒளியை பார்ப்பான். அந்த ஒளிதான் ஆன்மா. அகத்தியர் யோகத்தின் மற்றொரு புனிதம் தத்துவம் உயிர் தத்துவம். உயிர் என்பது மூச்சு மட்டுமல்ல, அது பிரபஞ்சத்தின் இயக்க சக்தி. அந்த சக்தி எங்கும் பரவி இருக்கிறது. ஆனால் உடலின் மூலம் வெளிப்படுகிறது. உயிர் ஒளியாக மாறும்போது மனிதன் தன் இயல்பை உணர்கிறான். உயிர் நாதமாக மாறும்போது அவன் தெய்வத்துடன் பேசுகிறான். உயிர் அமைதியாக மாறும்போது அவன் பரம்பொருளாகிவிடுகிறான். அகத்தியர் கூறுகிறார், உயிர் மூச்சின் வழியே ஒளியாக மாறுகிறது. மூச்சின் வழியே உயிர் சக்தி மேலே ஏறுகிறது. மூச்சின் வழியே மனம் அமைதியாகிறது. எனவே மூச்சை கவனிப்பது என்பது மிக எளியதானாலும் மிக ஆழமான ஆன்மீக பயிற்சி. ஒரு மூச்சில் பிறப்பு, மற்றொரு மூச்சில் மரணம், இடைநிலையில் தெய்வம். அந்த இடைநிலையை உணர்ந்தால் யோகி தெய்வத்தையே உணர்வான். அகத்தியர் யோகத்தின் நாதம் ஒளி உயிர் ஆகிய மூன்றும் ஒரு மூச்சின் வடிவில் நிற்கின்றன. சுவாசம் உள்ளே வரும்போது ஒளி விரியும், சுவாசம் வெளியே போகும்போது நாதம் எழும், சுவாசம் நின்று நிற்கும்போது உயிர் வெளிப்படும். அந்த மூன்று தருணங்களும் ஒரே நேரத்தில் நிகழும்போது யோகி பரம ஒளியை அடைகிறான். அவன் மூச்சு நின்றாலும் உயிர் தொடர்கிறது. அவன் உயிர் ஒளியாக மாறி பிரபஞ்சத்தில் கலக்கிறது. அகத்தியர் யோகத்தின் இதயத்தில் ஒரு ரகசியம் உள்ளது. ஒளி வெளியில் இல்லை, அது உன் மூச்சின் மையத்தில் உள்ளது. அந்த மையத்தை உணர்வதே தியானம். தியானம் என்பது சிந்தனை இல்லாத நிலை அல்ல, அது சிந்தனை வெளிச்சமான நிலை. அதில் மனம் ஒளியாக மாறுகிறது, எண்ணங்கள் நாதமாக மாறுகின்றன. அந்த நிலைதான் சுயவிழிப்பு. அகத்தியர் யோகத்தின் இறுதி அறிவுரை. யோகி தன்னை பற்றி பெருமை கொள்ளக்கூடாது. யோகத்தின் பயணத்தில் பெருமை என்றால் வீழ்ச்சி. அகத்தியர் சொல்கிறார், தாழ்மையே தெய்வம். தாழ்மையில் ஒளி பிறக்கும். தாழ்மையில் மனம் அமைதியாகும். தாழ்மையில் ஆன்மா வெளிப்படும். யோகி தன்னை எளிமையாக வைத்துக் கொண்டால் பரமம் அவனுள் தங்கிவிடும். அகத்தியர் யோகத்தின் நாதம் ஒளி உயிர் தத்துவம் அனைத்தும் மனிதனை தன்னை தாண்டி பிரபஞ்சமாக மாற்றும் வழி. அந்த மாற்றம்தான் சமாதி. அவன் தன் மூச்சு ஒளியாக மாறியதும், அவன் தன் மனம் ஒளியாக மாறியதும், அவன் தன் ஆன்மா பரம்பொருளோடு கலந்ததும் அவன் இனி தனி அல்ல, அவன் அகண்டம். அகத்தியர் யோகத்தின் சமாதி அனுபவம் என்பது மனிதனின் முழு விழிப்பின் உச்சநிலை ஆகும். இது தூக்கம் அல்ல, இது விழிப்பின் முழுமை ஆகும். மனிதன் தன் உடல், மனம், எண்ணங்கள் அனைத்தையும் தாண்டி தன்னுள் ஒளியாகி நிற்கும் தருணம் அது சமாதி. யோகத்தின் எல்லா முயற்சிகளும் இந்த நிலையை அடைவதற்காகத்தான். சமாதி என்பது முடிவோ அல்ல, அது உயிரின் புதிய பிறப்பு. அது தன்னை மறந்து தெய்வமாக மாறும் தருணம். அகத்தியர் கூறுகிறார், சமாதி என்பது உயிர் ஒளியின் முழுமை. அவன் சொல்கிறார், யோகி தன் மூச்சை முழுமையாக ஒளியாக்கிய போது அவன் சுவாசமின் டாலும் உயிர் பாய்கிறது. அந்த உயிர் ஒளியாகி பிரபஞ்சத்துடன் ஒன்றாகிறது. சமாதி நிலையை அடையும் யோகி ஆரம்பத்தில் நித்திரை போல் அமைதியடைவான். ஆனால் அது உறக்கம் அல்ல, அது மனத்தின் ஒழிவும் ஆன்மாவின் விழிப்பும். அந்த நிலையில் அவன் தன் உடலை மறந்து ஒளியாக உணர்கிறான். அவன் வெளி உலகின் ஒளி அனைத்தும் அவனுக்குள் கலந்து விடுகிறது. அவன் அந்த ஒளியில் மிதந்து கொண்டிருப்பதைப் போல அனுபவிக்கிறான். அந்த ஒளியில் அவன் மனம் கரைந்து விடுகிறது. எண்ணங்கள் இல்லாமல் அவன் நிற்கிறான். ஆனால் அந்த நிலை வெற்றிடமல்ல, அது ஆனந்தத்தின் பரிபூரண நிலை. அந்த ஆனந்தம் வெளியில் இருந்து வருவது அல்ல, அது அவனது ஆன்மாவின் இயல்போ. அகத்தியர் யோகத்தில் சமாதி அனுபவம் பல நிலைகளாக பிரிக்கப்படுகிறது. முதலில் சவிகல்ப சமாதி, அதாவது மனம் இன்னும் சிந்தனை கொண்டிருந்தாலும் அவை அமைதியான சிந்தனைகளாக மாறும். அந்த நிலையில் யோகி
தன் மூச்சையும் எண்ணத்தையும் ஒன்றாக உணர்கிறான். இரண்டாவது நிர்விகல்ப சமாதி. அந்த நிலையில் மனம் முற்றிலும் ஒழிந்து விடுகிறது. யோகி தன் உடலை உணரமாட்டான், அவன் முழுவதும் ஒளியாக மாறுகிறான். மூன்றாவது பரம சமாதி. அதில் அவன் தன் ஒளியையும் தாண்டி பரம்பொருளோடு ஒன்றாகிறான். இதுதான் அகத்தியர் யோகத்தின் இறுதிநிலை. சமாதி நிலையை அடைந்த யோகி தன் விழிப்பில் ஒரு அகண்ட ஒளியை உணர்கிறான். அந்த ஒளி அவனைச் சூழ்ந்திருக்கும் அல்ல, அது அவனாகவே மாறிவிடுகிறது. அந்த ஒளி அவன் உடலில் பரவுகிறது. நரம்புகள் துளைகள் ஒவ்வொன்றிலும் அந்த ஒளி ஒளிர்கிறது. அவன் மூச்சு ஒளி, அவன் மனம் ஒளி, அவன் இதயம் ஒளி, அவன் ஆன்மா ஒளி, அவன் வெளியில் பார்க்கும் அனைத்தும் அந்த ஒளியின் பிரதிபலிப்பு. இதுவே அகத்தியர் கூறும் அகண்ட ஆனந்த நிலை. அகத்தியர் சொல்கிறார், யோகியின் சமாதி அனுபவம் தெய்வத்தின் உள்ளே தன்னைக் காண்பது அல்ல, தன்னுள்ளே தெய்வத்தைக் காண்பது. யோகி கூறுகிறான், நான் தெய்வத்தை அடைந்தேன் என்று அல்ல. அவன் சொல்கிறான், நான் தெய்வமே, நான் எங்கும் இருக்கிறேன் என்கிறான். அவன் ஒளியாகி பிரபஞ்சத்தை ஒளிர வைக்கிறான். அவன் ஒலி இல்லாமல் பேசுகிறான். அவன் இயக்கமில்லாமல் நகர்கிறான். அவன் உயிரில்லாமல் உயிராக நிற்கிறான். இதுதான் யோகியின் நிலை. அகத்தியர் யோகத்தின் சமாதி நிலை வெளி உலகத்திலிருந்து ஓட்டம் அல்ல, அது வாழ்க்கையின் ஆழத்தை உணர்வது. யோகி வாழ்க்கையை தவிர்க்கவில்லை, அவன் வாழ்க்கையை முழுமையாக உணர்கிறான். அவன் ஒவ்வொரு நொடியும் ஒரு தியானமாக்குகிறான். அவன் நடக்கும்போது தியானம், அவன் பேசும்போது மந்திரம், அவன் சுவாசிக்கும்போது யாகம், அவன் உணவுக்குப் போகும்போது பூஜை, அவன் உறங்கும்போது சமாதி, அவன் விழிப்பே தெய்வம். அகத்தியர் கூறுகிறார், உண்மையான யோகி சமாதியில் இருந்து திரும்பும்போது அவன் வேறொருவராக மாறியிருப்பான். அவன் கண்களில் ஒளி, அவன் முகத்தில் அமைதி, அவன் சொற்களில் நாதம், அவன் இதயத்தில் கருணை, அவன் நடத்தில் தெய்வீகம். அவன் யாரையும் தாழ்த்த மாட்டான், அவன் எல்லாவற்றையும் தன்னில் காண்கிறான். இதுதான் அகத்தியர் யோகத்தின் அறிகுறி. யோகி தனிமையில் இருந்தாலும் அவன் பிரபஞ்சத்துடன் இருப்பான். யோகி அமைதியில் இருந்தாலும் அவன் உயிரின் இசையில் துள்ளுகிறான். அகத்தியர் யோகத்தின் பரம ஒளி அனுபவம் நமக்கு சொல்லுவது ஒன்றே, தெய்வம் வெளியில் இல்லை, அது உனக்குள் திகழ்கிறது. நீ உன் மூச்சை உணர்ந்தால் அதனை பார்க்கலாம். நீ உன் இதயத்தின் துடிப்பைக் கேட்கும்போது அதனை உணரலாம். நீ உன் மனத்தின் அமைதியை பார்த்தால் அதில் ஒளியை காணலாம். அந்த ஒளிதான் அகத்தியர் யோகத்தின் சமாதி. அகத்தியர் யோகத்தின் ஆனந்த நிலை ஒளியின் பரந்த கடல். அந்த கடலில் யோகி மிதந்து கொண்டிருப்பான். ஆனால் அவன் தன்னை மிதக்கின்றவன் என்று உணரமாட்டான். அவன் கடலே ஆகிறான். அந்த கடல் எல்லையற்றது. அதில் அலைகள் எழுகின்றன. ஆனால் அந்த அலைகள் சத்தமில்லாமல் ஒளியாக எழுகின்றன. அந்த ஒளிதான் உயிர். அந்த உயிர்தான் பிரபஞ்சத்தின் இதய துடிப்பு. அகத்தியர் யோகத்தின் சமாதி அனுபவம் நமக்கு வாழ்க்கையின் உண்மையைச் சொல்லுகிறது. மரணம் ஒரு முடிவு அல்ல, அது உயிரின் மாற்றம். துன்பம் ஒரு தண்டனை அல்ல, அது விழிப்பின் தொடக்கம். ஆசை ஒரு குறை அல்ல, அது தேடலின் வழி. ஆனால் அந்த தேடல் வெளியில் அல்ல, அது உள்ளே. அந்த தேடலில் மனம் ஒளியாகி ஆன்மா தெய்வமாக மாறும். இதுதான் அகத்தியர் யோகத்தின் பரமசத்தியம். அகத்தியர் யோகி இறுதியில் சொல்வது, நான் இல்லை எல்லாம், நான் பிரபஞ்சம், நான் ஒளி, நான் நாதம், நான் உயிர், நான் அமைதி, நான் சாந்தம், நான் பரமம். இதுவே அகத்தியர் யோகத்தின் முழு நாதம். அகத்தியர் யோகத்தின் கருணை தத்துவம் என்பது உலகில் அரிய ஆன்மீக பாசம் ஆகும். அகத்தியர் கூறுகிறார், யோகி தன் அனுபவத்தை தன் உடம்புக்குள் மட்டுமே வைத்துக் கொள்ளக்கூடாது. அவன் அந்த ஒளியை உலகுக்குப் பகிர வேண்டும். யோகியின் கருணை என்பது சின்ன அன்பு அல்ல, அது பிரபஞ்சத்தின் துடிப்புடன் ஒத்த ஒலி, அது உயிரின் இசை. அகத்தியர் கூறுகிறார், கருணை இல்லாத யோகம் காயமற்ற உடலாகும், அது சுவாசமில்லா உயிராகும். யோகத்தின் உயிர் கருணைதான். அகத்தியர் யோகத்தில் கருணை என்பது மனதில் தோன்றும் உணர்ச்சி அல்ல, அது உணர்வின் ஆழத்தில் விழும் தெய்வீக பிரகாசம். யோகி தன் தியானத்தில் உள்ளபோது அவன் உணர்கிறான், எல்லா உயிர்களும் தன்னுள் இருக்கின்றன. பாம்பும் பூவும் மழையும் மரமும் மானிடரும் அனைத்தும் அவன் ஒளியின் துளிகள். அவன் தன் உடம்பை தொட்டால் அது பூமியை தொடுவது போல, அவன் தன் மூச்சை இழுத்தால் அது காற்றை நன்றாக நேசிப்பது போல, அவன் தன் மனதை அமைதிப்படுத்தினால் அது பிரபஞ்சத்துக்கு ஆசிர்வாதம் கொடுப்பது போல ஆகிறது. அகத்தியர் யோகி ஒருவரை சந்திக்கும்போது அவன் முகத்தில் அந்த ஒளியை தருகிறான். அவன் வார்த்தை ஒரு மந்திரமாக மாறுகிறது. அவன் சிரிப்பு ஒரு வழிபாடாகிறது. அவன் இருப்பது கூட ஒரு பூஜையாகிறது. இதுதான் கருணையின் ஆழம். அது யாரையும் வெறுக்காது, யாரையும் குற்றம் சொல்லாது, யாரையும் தாழ்த்தாது. அது ஒளியாய் பரவுகிறது. யோகியின் கருணை அவனை உயிரின் குருவாக மாற்றுகிறது. அகத்தியர் யோகி கூறுகிறார், கருணை ஒரு செயல் அல்ல, அது ஒரு நிலை.
அது மனத்தின் சுத்தமான வடிவம். யோகி கருணையை பழக்கமல்லாக அல்ல, ஆன்மீக மூச்சாக உயிருடன் ஒன்றிணைத்து அனுபவிக்கிறான். அவன் அறிந்து கொள்கிறான், நான் மட்டுமல்ல உலகமே என் மூச்சு. நான் மட்டும் துன்பப்படும் போது உலகமும் துன்பப்படுகிறது. நான் அமைதியாகும் போது உலகமும் அமைதியாகிறது. அகத்தியர் யோகத்தில் கருணை தத்துவம் ஒவ்வொரு உயிருக்கும் சமமாகும். அகத்தியர் கூறுகிறார், ஒரு எறும்பை கொல்லும்போது நீ உன் நிழலை காயப்படுத்துகிறாய், ஒரு மரத்தை வெட்டும்போது நீ உன் இதயத்தை பிளக்கிறாய். ஒரு மலைக்கு தீங்கு செய்வது உன் மூச்சை தடுக்குவது போன்றது. உயிர்கள் அனைத்தும் ஒன்றாக இணைந்த ஒளித்தந்திரங்கள். அவற்றை காயப்படுத்துவது தன்னை காயப்படுத்துவது போலவே ஆகும். யோகி கருணையுடன் வாழும்போது அவன் உணவையும் கருணையால் உண்ணுகிறான், அவன் சுவாசத்தையும் கருணையால் இழுக்கிறான், அவன் பார்வையையும் கருணையால் வைத்திருக்கிறான். அவன் பேசும் ஒவ்வொரு சொல் உலகுக்கு ஆசிர்வாதமாக மாறுகிறது. அவன் நிசப்தம் கூட குணப்படுத்தும் சக்தியாக மாறுகிறது. அதுதான் அகத்தியர் யோகியின் இயல்பு. அவன் வாழ்வே மருந்து, அவன் இருப்பதே நிவாரணம். அகத்தியர் யோகி சொல்லுகிறார், யோகியின் உண்மையான சோதனை அவன் சமாதியில் அல்ல, உலகில் இருக்கும்போதுதான். ஒரு யோகி சந்தையில் இருந்தும் அமைதியாக இருக்கிறான், போரில் இருந்தும் கருணையுடன் இருக்கிறான், வலியில் இருந்தும் நிம்மதியாக இருக்கிறான், வெற்றியிலும் பணிவுடன் இருக்கிறான். இதுதான் அகத்தியர் யோகத்தின் அடையாளம். அகத்தியர் யோகியின் கருணை உலகத்தை மாற்றுகிறது. ஆனால் அவன் அதைச் சொல்ல மாட்டான். அவன் நிழல்தான் ஆசிர்வதிக்கிறது, அவன் நிசப்தம்தான் கற்பிக்கிறது, அவன் பார்வைதான் வழி காட்டுகிறது. அவன் தன் உயிரின் ஒளியே பிறரின் இதயத்தில் ஏற்றுகிறான். அது வெளி ஒளி அல்ல, அது உள்ளே விழிக்கும் ஒளி. அகத்தியர் கூறுகிறார், கருணை உணர்ந்த யோகி ஒருபோதும் தனிமையில் இருப்பதில்லை. அவன் எப்போதும் உயிர்களின் அன்புடன் நிறைந்திருப்பான். மரங்கள் அவனை வணங்கும், பறவைகள் அவனை வாழ்த்தும், காற்று அவனை நிம்மதியடையச் செய்யும், நீர் அவனை பிரதிபலிக்கும், தீ அவனை பரிசோதிக்கும், மண் அவனை தாங்கும். அவன் பிரபஞ்சத்தோடு உரையாடும். அகத்தியர் யோகத்தின் கருணை யோகத்தை தாண்டி மாறும் தெய்வீக அனுபவம். அதில் யோகி தன்னை எல்லையற்ற பாசமாக உணர்கிறான். அவன் சொல்லுகிறான், நான் யோகி அல்ல, நான் பாசமே, நான் ஒளியின் பாசம், நான் உயிரின் அன்பு, நான் கருணையின் தாய், நான் பிரபஞ்சத்தின் இதயம். அகத்தியர் யோகத்தின் பாதை இதுதான். உடல் மனம் ஆன்மா ஒன்றாகும் பாதை. அதில் உடல் கருணையின் ஆலயம், மனம் தியானத்தின் வேதி, ஆன்மா தெய்வத்தின் தீபம். அவை ஒன்றாகும்போது உருவாகும் ஒளிதான் அகத்தியர் யோகத்தின் நாதம். அகத்தியர் யோகத்தின் முடிவு ஒரு முடிவு அல்ல, அது ஆரம்பம். அகத்தியர் கூறுகிறார், யோகத்தின் பாதை உடல் மனம் ஆன்மா ஒன்றாகும் ஒரு நதி போல். அது ஓடிக்கொண்டே இருக்கும், அது நிற்காது. அது தன்னுள் கலந்து கொண்டு பிரபஞ்சத்தின் பெருங்கடலில் இணைகிறது. அந்த ஓட்டம்தான் உயிரின் யாத்திரை. யோகி அந்த யாத்திரையில் தன் உடலை கோயிலாக மாற்றுகிறான், தன் மூச்சை மந்திரமாக மாற்றுகிறான், தன் மனத்தை தியானமாக மாற்றுகிறான், தன் இதயத்தை கருணையாக மாற்றுகிறான். அவன் வாழ்வு தெய்வத்தின் சிந்தனையாக மாறுகிறது. அகத்தியர் யோகம் நமக்கு கற்றுக் கொடுப்பது இதுவே. தெய்வம் வெளியில் இல்லை, அது நம் உள்ளே திகழ்கிறது. அதனைத் தொட நீயே மாற வேண்டும். அகத்தியர் யோகத்தின் போதனைகள் மனிதனை கடவுளாக்கும், ஆனால் அது அற்புதத்தால் அல்ல, அது விழிப்பால். உடல் என்பது ஆன்மாவின் கருவி, மனம் என்பது ஒளியின் சாவி, ஆன்மா என்பது தெய்வத்தின் பிரதிபலிப்பு. இவை மூன்றும் ஒன்றாகும்போது பிறப்பும் இறப்பும் மறைகிறது. நமக்கு தெரியும் எல்லை நம்முள் கரைகிறது. அகத்தியர் யோகியின் வழி எளிமையானது, ஆனால் ஆழமானது. அவன் சொல்கிறான், தியானம் செய்ய, ஆனால் தன்னை மறந்து அல்ல, தன்னை உணர்ந்தே செய். சுவாசம் செய்ய, ஆனால் கவனமில்லாமல் அல்ல, ஒளியுடன் செய்வாள், ஆனால் ஆசையால் அல்ல, அறிவால் செய். அன்பு கொடு, ஆனால் எதிர்பார்ப்பால் அல்ல, கருணையால் கொடு. அகத்தியர் யோகம் நமக்கு நினைவூட்டுவது, மனிதன் வெறும் உடல் அல்ல, அவன் ஒரு ஒளி நடனம். ஒவ்வொரு மூச்சிலும் பிரபஞ்சம் ஒலிக்கிறது, ஒவ்வொரு இதய துடிப்பிலும் உயிரின் இசை ஒலிக்கிறது, ஒவ்வொரு சிந்தனையிலும் தெய்வம் தன்னை வெளிப்படுத்துகிறது. இதை உணரும்போது யோகி யோகத்தையே தாண்டுகிறான். அவன் யோகத்தின் சொல் அல்ல, அவன் யோகத்தின் நாதம். அகத்தியர் கூறுகிறார், உண்மையான யோகி பேச மாட்டான், ஆனால் அவன் சுவாசம் உலகுக்கு போதனை, அவன் சிரிப்பு ஆசிர்வாதம், அவன் நிசப்தம் தியானம், அவன் நடைவழி, அவன் ஒளி மார்க்கம், அவன் சிந்தனை பிரபஞ்சத்தின் இதயம். இதுதான் அகத்தியர் யோகத்தின் உண்மையான சமாதி. அகத்தியர் யோகத்தின் ரகசியம் இதுதான். உடலை போற்றும்போது அது உயிராக மாறும், உயிரை உணர்ந்தால் அது ஒளியாக மாறும், ஒளியை உணர்ந்தால் அது பரம்பொருளாக மாறும். அங்கே தனி இல்லை, அங்கே எல்லாம் ஒன்றே. அந்த ஒன்றில்தான் அகத்தியர் தன் ஆன்மாவை ஒளியாக்குகிறார்.
யோகியின் வாழ்க்கை வெறும் ஆன்மீக பயணம் அல்ல, அது அன்பின் சேவை. அவன் தன் ஒளியை பிறருக்கு அர்ப்பணிக்கிறான். யோகி சொல்ல மாட்டான், நான் தெய்வத்தைக் கண்டேன் என்று. அவன் சொல்லுவான், நான் தெய்வத்தின் ஒளி என்று. அவன் வாழ்வியல் ஒவ்வொரு நொடியும் பூமிக்கு நன்மை தரும். அவன் சுவாசம் பூமியை ஆசிர்வதிக்கும். அவன் மனம் காற்றை நிம்மதியாக்கும். அவன் பார்வை உயிர்களை ஒளியாக்கும். அகத்தியர் யோகம் நமக்கு சொல்லும் இறுதி வழி இதுவே. உன் உடல் உன் கோயில், உன் மனம் உன் சன்னதியுன் ஆன்மா உன் இறைவன், அவை அனைத்தும் ஒன்றே. அவை பிரிந்தவை அல்ல. அவற்றை ஒன்றாகப் பார்க்கும்போதுதான் நீ அகத்தியரின் ஒளியே உணர்கிறாய். இதுவே அகத்தியர் யோகம். உடல் மனம் ஆன்மா ஒன்றாகும் பாதை. இது மனிதனின் பரிணாமத்தின் ஒளி யாத்திரை. இது உயிரின் நாதம். இது அமைதியின் சுவாசம். இது தெய்வத்தின் ஒளி.